உலகளாவிய திருச்சபையானது அனைத்து பிள்ளைகளுக்காக, குறிப்பாக படிக்கின்ற பிள்ளைகளுக்காக இன்றைக்கு விசேஷமாக ஒரு சிறப்பு பிரார்த்தனை சர்வீஸ் நடத்துகிறார்கள். காரணம் என்னவென்றால், எதுக்கெல்லாம் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணலாம்? பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற தாய்மார்கள் சபையில் இருக்க வேண்டும், அல்லேலூயா. குடும்பத்தில் இருக்க வேண்டும், அல்லேலூயா. சமூகத்தில் இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்காக நாம் எந்தெந்த காரியங்களுக்காக ஜெபிக்கலாம்? எல்லாரும் என்ன பாருங்க, நமக்கு எல்லாருக்கும் குழந்தைகள் வேணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் அந்த குழந்தைகளை நாம் கர்த்தருடைய பயத்தில் வளர்க்கின்றோமா? குழந்தைகளை வீட்டில் விட்டு சர்ச்சுக்கு வர்றது, கூட்டி வச்சுட்டு கடைக்கு போகிறது. பிள்ளைகளுக்கு நாம் அறிவுரைகளை தர வேண்டும், ஆலோசனைகளை தர வேண்டும். வேதம் சட்டம் கொடுக்கின்றது. பிள்ளைகளை இயேசுவிடம் கொண்டு வந்தார்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளை இயேசுவிடம் கொண்டு வந்தார்கள். ஒரு நல்ல மாணவனாக, நல்ல குடிமகனாக, நல்ல விசுவாச மகனாக ஒரு குழந்தை உருவாக வேண்டுமானால் பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய விதத்திலே அவனை நடத்து, முதிர் வயதிலும் அவன் விடாதிருப்பான். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. சாலமோன் தன்னுடைய வயோதிப காலத்திலே நீதிமொழிகள் எழுதுகின்றார். பல குடும்பங்களுக்கு தலைவனாக விளங்கியவர். பிள்ளையாண்டானை, குழந்தையை, மாணவனை, இல்லை மகளை நடத்த வேண்டிய விதத்திலே நடத்து, முதிர் வயதிலும் அவர்கள் விடாதிருப்பார்கள். ஜான் கால்வின் என்கிறதான ஒரு தேவ ஊழியக்காரர் சொல்கின்றார், கடவுள் பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். அந்த ஞானம் இரு வகையானது. ஒன்று அனந்த ஞானம், பரலோகத்துக்குரியது. இன்னொன்று தம்மை குறித்த ஞானம். அது பிள்ளைகளுக்கு தற்செயலாகவே தானாகவே ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். அதர் அவருடைய புத்தியினாலே, அறிவினாலே ஏற்படக்கூடிய ஞானம். பாஸ்டர் ஜெபம் பண்ணாங்க. யாக்கோபு எழுதின யாக்கோபு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 17 வசனம் வாசி பார்க்கலாம். யாக்கோபு நிருபம் 1 அதிகாரம் 17 வசனம். இன்றைக்கு ஒரு ஷார்ட் நோட்ஸ், நமக்கு ஒரு சின்ன குறிப்பாக நமக்கு சில வார்த்தைகளை கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த, எல்லாரும் கவனிங்க, பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வருகிறது. போதுமா? பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வருகிறது. ஜோதிகளின் பிதா யாரு? நாம் வழிபடுகிற இறைவன், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர். 1 அதிகாரம் 5 வசனம் வாசிங்க. 1 அதிகாரம் 5. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். பிள்ளைகள் எல்லாம் கவனிங்க, என்ன சொல்றார் ஆண்டவர்? ஞானத்திலே நீங்கள் குறைவுள்ளவர்களாயிருந்தால், குறைச்சல் பட்டிருந்தால், ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் அவரிடத்தில் கேட்க கடவுள். எத்தனை பேர் பிள்ளைங்க ஜெபம் பண்ணுறீங்க, ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்க? பிள்ளைகள் எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறீங்க, ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்க? பிள்ளைகள் எத்தனை பேர்னு சொன்னால் நம்ம பிரதர் சம்பிங்க தான் கை தூக்குறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்குறோம், ஜெபம் பண்ண சொல்லிக் கொடுக்குறோம்? வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 1 அதிகாரம் 7 வசனம், 9 அதிகாரம் 10 வசனம், 111 அதிகாரம் 10 வசனம். இந்த 3 வசனங்களும் ஒரே கருத்தை, ஒரே பொருளை சொல்லுகின்றது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? கர்த்தருக்கு பயப்படுவதிலே ஞானத்தின் ஆரம்பம்.
நாலேஜ் ஸ்டூடெண்ட் பிள்ளைகள், அறிவு நாம் படிப்பதினாலே வளர்கிறது. நாலேஜ் த்ரூ அவர் ஸ்டடீஸ் வி கெயின். அறிவை நாம் நம்முடைய முயற்சினாலே, யுக்தினாலே, நம்முடைய பாடங்களை நாம் படிப்பதனாலே பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் ஞானம் என்ற அருள் இறைவனுடைய கொடை. எல்லாரும் கைத்தட்டு சொல்லும் பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஞானம் என்ற அருள் இறைவனுடைய கொடை, ஆண்டவருடைய கொடை. அதை காசு கொடுத்து நம்முடைய புத்தியினாலோ யுக்தியினாலோ முயற்சியினாலோ பெற்றுக்கொள்ள முடியாது. என்ன பவானி, பாஸ்டர் சொல்கிறது கரெக்டா? அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? பிள்ளைகள், நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரிடத்திலே கேட்க வேண்டும். வேதாகமத்திலே நாம் வாசிக்கின்றோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14 ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களினுடைய ஒரு பெரிய அரசன் சாலமோன். வாசிக்கின்றோம் 3ஆம் அதிகாரம் 16, 17, 17 வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது வேசிகளான 2 ஸ்திரீகள் ராஜாவினிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றார்கள். சாலமோனுக்கு முன்பாக நின்றார்கள். அவர்களில் ஒருத்தி என் ஆண்டவரே, நானும் இந்த ஸ்திரீயும் ஒரே வீட்டிலே குடியிருக்கிறோம். நான் இவளோட வீட்டில் இருக்கையில் ஆண் பிள்ளையை பெற்றேன். நான் பிள்ளை பெற்ற 3ஆம் நாளிலே இந்த ஸ்திரீயும் ஆண் பிள்ளை பெற்றாள். நாங்கள் ஒருமித்திருந்தோம். எங்கள் இருவரையும் தவிர வீட்டுக்குள்ளே வேறொருவரும் இல்லை. ராத்திரி தூக்கத்திலே இந்த ஸ்திரீ தன் பிள்ளையின் மேல் புரண்டு படுத்ததினால் அது செத்து போயிற்று. எப்படிங்க? அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. அப்பா புரண்டு படுத்தாருன்னு வரலங்க. இந்த ஸ்திரீயானவள் குழந்தைகளை பராமரிக்கக்கூடிய தாய், குழந்தைகளை கவனமாக பத்திரமா பார்த்துக்கணும். அதுக்குள்ளே உட்காந்துட்டாங்க பார்த்தியா, ரொம்ப கஷ்டம்தான். படுத்ததினால் குழந்தை இறந்து விட்டது. வாசியம் அடுத்து. அப்பொழுது உமது அடியாள் நித்திரை பண்ணுகையில் இவள் நடுஜாமத்தில் எழுந்து என் பக்கத்திலே கிடக்கிற என் பிள்ளையை எடுத்து தன் மார்பிலே கிடத்தி கொண்டு செத்த தன் பிள்ளையை எடுத்து என் மார்பிலே கிடத்தி விட்டாள். என் பிள்ளைக்கு பால் கொடுக்கலாமே என்று நான் எழுந்திருந்த போது அது செத்து கிடந்தது. பொழுது விடிந்த பின் நான் அதை உற்று பார்க்கும் போது அது நான் பெற்ற பிள்ளை அல்லவென்று கண்டேன் என்றார். அதற்கு மற்ற ஸ்திரீ, அப்படியல்ல, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை என்றாள். சரி, ஆனா இங்கே ஆண்டவருடைய ஞானம், ஆண்டவர் கொடுத்த ஞானம் சாலமோனுக்கு இருந்தபடினாலே சரியான ஒரு தீர்வு அவரால் செய்ய முடிஞ்சது. இப்போ அவருக்கு எப்படி ஆண்டவர் கொடுக்குறார் பாருங்க. 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருக்கு கேட்கிறார். 3ஆம் அதிகாரம் 10, 11 வசனம் வாசிங்க. ஆகையினால் தேவன் சாலமோனை நோக்கி நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமல் ஐஸ்வரியத்தை கேளாமல் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும். 9ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் உமது ஜனங்களின் நியாயம் விசாரிக்கவும். ஆண்டவர் கேட்கிறார், பக்தா, உன் பக்திக்கு நான் மெச்சினேன், உனக்கு என்ன வர வேண்டும் கேள் என்று சாலமோன் ஞானிடத்திலே ஆண்டவர் வந்து பேசுகிறார். உங்ககிட்ட வந்து கேட்டா, ஆண்டவரே எங்களுக்கு ஒரு கார் கொடுத்தா நாங்கள் 4 பேரும் போத்த நல்லா இருக்கு இல்லையா? ஆண்டவரே நல்லா ஒரு ஒயிட்டாக ஒரு மனைவி கொடுத்தா நல்லா இருக்குல்ல ஆண்டவரே? வெயிட்டாக கொஞ்சம் காசு கொடுத்தா நல்லா இருக்கலாம் ஆண்டவரே? நாம் வேறு தான் கேட்டிருப்போம். சில பேர் என்ன, எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜே இல்லை ஆண்டவரே. இந்த சம்மரில் ஆண்டவர் வந்து கேட்டார்னா, ஆண்டவரே நாங்கள் படுற அவஸ்தைக்கு தெரியாத ஆண்டவரே, இந்த ஈபி காரன் கூட அடிக்கடி கட் பண்ணுறான், தினி வருஷம் போடாதையே அருமையான சகோதரன் எழில் அவங்க கூட ரொம்ப நல்லா சரியா பாருங்க,
எழில் அவங்க கூட இந்த வெயில் தாங்க முடியாத ஏசி போட்டு தூங்குறாரு. அல்லேலூயா. ஓசியில் நிறைய சமயத்தில் ஏசி தேடி ஓடுறோம். கர்த்தருடைய நாமத்தில் நேற்று கொஞ்சம் காற்று மழை வந்ததுனால இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இன்றைய இந்த வெப்பநிலை காரணமாக நம்ம எல்லாரும் என்ன செய்கிறோம்? உஷ்ணத்தை தாங்க முடியல, கஷ்டமாக இருக்குது. நமக்கு ஒரு ஏசி இருந்தால் நல்லா இருக்குமே. இப்போ ஆண்டவர் நம்மக்கிட்ட கேட்டால் ஏசி தான் கொடுங்க ஆண்டவர்னு கேட்டிருப்போம். இங்கே சாலமோனிடத்தில் ஆண்டவர் கேட்கின்றார், சாலமோனே நான் உனக்கு என்ன அருள் கொடுக்க வேண்டும் என்று கேட்கின்றார். அப்போது சாலமோன் சொல்கிறார், 9ஆம் வசனம் வாசிங்க. எல்லாம் பைபிள் எடுங்க, பிள்ளைகள் விசேஷமாக பைபிள் எடுங்க. 9ஆம் வசனம் சாலமோன் கேட்கிறார் ஆண்டவரத்தில், வாசிங்க. ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும், உம்முடைய சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களை நான் நியாயம் விசாரிப்பதற்கு, நன்மை தீமை இன்னதென்று வகை அறுக்கவும், நன்மை தீமை இன்னதென்று வகை அறுக்கவும், அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும், அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும் என்று ஆண்டவரிடத்திலே வேண்டிக் கொண்டான். கொஞ்ச நேரம் நில்லு பிளஸ், நல்லது. வசனம் படிக்கும்போது நின்று தான் படிக்கணும். எனக்கு ஞானத்தை தாரும் ஆண்டவரே என்றவன் வேண்டிக் கொண்டான். கீழே வாசிக்கிறோம். இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றார். யாராலும் ஆகும், யாரால் ஆகும் என்று சொல்லி கேட்டான். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. எல்லாரும் என்ன பாருங்க, நிறைய ஜெபம் பண்ணுறோம். சில ஜெபமெல்லாம் ஆண்டவர் பார்வையில் உகந்ததா இல்லை, ஏற்றுக்கொண்டதா இல்லை. ஏனென்றால் நம்முடைய இச்சைகளை, நம்முடைய ஆசைகளை நிறைவேற்ற நாம் வேண்டல் செய்கின்றோம். நம்முடைய தேவைகளுக்காக நாம் வேண்டல் செய்கின்றோம். ஆனால் பிறருடைய தேவையை பூர்த்தி செய்ய நாம் என்ன ஆண்டவரிடத்தில் கேட்கின்றோம்? யோசித்து பார்த்தீங்களா? என் பக்கத்து வீட்டுக்காரருக்காக, ஃப்ரண்ட்டில் இருக்கிறவங்களுக்காக, பேக்கில் இருக்கிறவங்களுக்காக, என்னுடைய அக்காவுக்காக, என்னுடைய தங்கச்சிக்காக, என் கணவருக்காக, என் மனைவிக்காக என்ன ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டேன்? என்ன ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கின்றோம்? பிரியமானவர்களே, இங்கே பார்க்கின்றோம், சாலமோன் தனக்கென்று ஐஸ்வர்யத்தை கேளாமல், தனக்கென்று சுகத்தை, செல்வாக்கை, ஆயுசு நாளை கேளாமல் ஆண்டவரிடத்தில் ஆளுகை செய்ய முடியாத பாக்கியத்தை, மக்களை நடத்தும் முடியுமான பாக்கியத்தை, தம்பி தங்கச்சிமார்களே, நீங்கள்லாம் ஞானத்தை பெற்றுக்கொண்டு வாழ்கிற பிள்ளைகளாக இருக்கணும். ஞானம் எங்கேருந்து வரும்? பரத்திலிருந்து உண்டாகும். அறிவு எங்கேருந்து வரும்? உன் புத்தி கூர்மையாக இருந்தால் அறிவு வரும். உன் புத்தியை செலவு பண்ணால் அறிவு வரும். என்ன டீச்சர் கரெக்டான ரூபி? பரீட்சை நேரத்தில் உட்காந்து நான் பாஸ் பண்ணால் போதுன்னு எழுந்தால் ஃபெயில் ஆகும். ரெகுலர் ஸ்டூடெண்ட்டாக ஒழுங்காக அண்டண்ட பாடங்களை வாசி, உனக்கு அறிவு வரும். இமானுவேல், கண்டதை படிப்பவன், வெங்கடேஷ் சொல்ல இமானுவேல் சொல்ல கண்டதை, பெரிய இமானுவேல், கண்டதை படிப்பவன் கண்டது தின்பவன் தான் தெரியுமா? ஆட பாவமே. என்னப்பா இப்படி அநியாயமாக பேசுகிற? கண்டதை தின்பவன் என்ன ஆவான்? மில்டன், நீ கரெக்டாக இருக்கடா. என்ன ஜோயல், நீ கூட கரெக்டாக இருக்க. வருண், நீ கூட கரெக்டாக இருக்கிறீங்க. கண்டதை தின்பவன் குண்டனாவான். ஆனால் கண்டதை படிப்பவன் ஞானி ஆவான், மூளை உள்ளவனாகவான். அதுக்கு ஒரு மாடல் ரோட் அப்துல் கலாம். பிள்ளைகள்லாம் சொல்லுங்கள், அப்துல் கலாம் என்ன சொன்னார்? ஆஹா, நீங்கள் பிள்ளைங்க. அப்துல் கலாம் எங்கே படித்தார்? சாதாரண எளிய ஒரு கிராமத்தில், சாதாரண குக்கிராமத்தில், எந்த வசதி வாய்ப்புகளுமே இல்லாத ஒரு இடத்துல ஆண்டவருடைய தயவினாலே, ஆண்டவருடைய பெயரால் படித்து வாழ்க்கையில் இன்றைக்கு பெரிய ஞானியாக உயர்த்தப்பட்டார். காரணம் என்ற முயற்சி. தன் திருக்குறள் சொல்லுங்கள் டீச்சர். முயற்சி திருவினையாக்கும். முயற்சியின்மை, பிள்ளைகள்லாம் சொல்லுங்கள், முயற்சி திருவினையாக்கும். முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும். முயற்சியுடையோர் இகழ்ச்சியடையார்.
நம்முடைய வாழ்க்கையில் அறிவை பெற்றுக்கொள்ள அபியாசப்பட வேண்டும். ஞானத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவியை நாம் நாட வேண்டும், கடவுளுடைய உதவியை நாம் நாட வேண்டும். ரெண்டும் அவசியம். கடவுள் பக்தியும் நமக்கு அவசியம், நாம் படிப்பதும் அவசியம். அல்லேலூயா. பெற்றோர்களாகிய நாம் படி படி படி, மேலே ஒரு மூட்டை, தலை மேலே ஒரு மூட்டை, இது 10வது வருஷத்துக்கு சாப்பாட்டு மூட்டை எல்லாத்தையும் கட்டி சொட்டை தட்டி என்ன பண்ணுறோம், போ அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வீட்டில் நம்ம உட்காந்து சீரியல் பார்த்து டிவி பார்த்து உட்காந்துப்போம். அது நாள் படித்து முடிச்சுட்டு மறுபடியும் ஸ்கூல் கூட வராது, மறுபடியும் டியூஷன் போவோம். எத்தனை பேருக்கு தெரியும் பிள்ளைகள் இன்றைக்கு மன அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கார்கள், மன உளைச்சல் ஆக்கப்பட்டிருக்கார்கள். எத்தனை பேர் தெரியும் உங்களுக்கு குழந்தை ஸ்கூல்லேருந்து வரும்போதே பலவிதமான கஷ்டத்தோடு வீட்டுக்கு வருது. இன்றைக்காகிலும் ஸ்கூல்லேருந்து வந்த பிள்ளைகளை உட்கார வச்சு தண்ணி கொடுத்து தட்டி கொடுத்து, போ முகம் கழுவிட்டாப்பா, நல்ல ஆகாரம் கொடுக்க பழகிருக்கீங்க, தபா அங்க எங்க, ஆமாம் என் வேலையே முடியல வந்துச்சு, இதுக்கு வேறு வேலை செய்யணும். பெற்றோர்களே, நாம் நல்ல பெற்றோர்களாக இருப்போம். வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பக்கத்து பார்த்து சொல்லுங்க, கர்த்தருக்கு பயந்தா உன் பிள்ளைய ஒழுங்கா சர்ச்சை கூப்பிட்டு வருவேன். பிள்ளைங்களை ஜோராக ரெடி பண்ணி கல்யாணத்துக்கு கூப்பிட்டு போகிறோம், பிள்ளைகளை ஜோராக ரெடி பண்ணி எங்கே கூப்பிட்டு போகிறோம், அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறோம். அடிச்சு வச்சுனாலும் அது எந்திரிக்க விட்டாலும் என்ன பண்ணுறோம், வாடா தாத்தா வீட்டுக்கு போகலாம், பாட்டி வீட்டுக்கு போகலாம் கூப்பிட்டு போகிறோம். இன்றைக்கு ஆகிலும் பிள்ளை அடித்து சர்ச்சை கூப்பிட்டு வந்திருக்கியா கேட்டால் எனக்கு நேரம் இல்லை. ஆலயம் தொழுவது சாலமும் நன்று. நம்முடைய பிள்ளைகள் ஆலயத்துக்கு கொண்டு வரும்போது அந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அறிவு ஞானத்தை பெற்றுக்கொள்ள வழிவகுக்கின்றது. அதுக்கு தான் ஆலயம், அதுக்கு தான் போதனை, அதுக்கு தான் வேதம், அதுதான் ஸ்கூல், அதுதான் ஆசிரியர்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஆசிரியர்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், ஊழியர்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாதிருங்கள். சொல்லுங்க பார்க்கலாம், பெற்றவங்களாம் சொல்லுங்க, என் பிள்ளைய அடித்து பிச்சுப்பேன்னு பார்க்க மாட்டேன், என் பிள்ளைகளை கெட்ட வார்த்தைகளை திட்ட மாட்டேன், அநாகரிகமான வார்த்தைகளை பேச மாட்டேன். தமிழ் பழமொழி, நல்ல பழமொழி, தாயை போல நூலை போல. அது ஏன் சொன்னா எனக்கு தெரில. சரி, எந்த பிள்ளையும் நல்ல பிள்ளைதான் பிள்ளை பிறக்கையிலே நல்லவராவதும் தீயவராவதும் யார் அவங்க ஆண்டிக்கிட்ட விட்டு போயிடுறாங்க, பாட்டிக்கிட்ட விட்டு போயிடுறாங்க, பக்கத்து வீட்டில் விட்டு போயிடுறாங்க. அம்மா வெளிநாட்டிலேருந்து ஊருக்கு வந்தோடனே பிள்ளை அம்மாவை பார்த்து கொடுத்து, ஆண்டி நல்லா இருக்கலான்னு கேட்குது. இந்த கொடுமைகள் நம்முடைய சமூகத்தில் மாற வேண்டும். வாய் நிறைய உங்கள் பிள்ளைங்க உங்களை அம்மானு கூப்பிடுதா, அப்பான்னு கூப்பிடுதா? பல வருஷத்துக்கு முன்னால் நமக்கு வேண்டிய ஒரு குடும்பத்தார், அந்த குடும்பத்தை விசிட் பண்ணும்போது அந்த பையன் வாணி வித்யாலயா ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தான். என்னடா அவங்க அப்பா அவனுக்கு பிடிக்குதான்னு கேட்டேன். ஹேலில் என்ன சொன்னான்னு எனக்கு தெரியாது, ரெபேக்கா என்ன சொல்லுவான்னு தெரியாது எனக்கு. அப்போது அந்த தம்பி என்னை பார்த்து சொல்கிறான், ஐ டோன்ட் வாண்ட் டு சி எனி மோர் மை டேடி அப்படின்னு. அடப்பாவி, பொல்லாத பையனாக்கிற நீ, உங்கள் அப்பா ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபு, ஒரு நல்ல சம்பளம், உனக்கு இவ்வளோ தூரம் படிக்க வச்சுருக்காரு, வாணி வித்யாலயா ஸ்கூலில் ஃபீஸ் கட்டிகிட்டு இருக்காரு, எங்கள் அப்பா நான் பார்க்க விரும்பலன்னு சொல்கிறேன், எப்படிடா நியாயம் அப்படின்னு கேட்டேன். அவர் எப்போ பார்த்தாலும் எங்கள் அம்மா கிட்ட மூஞ்சி தூக்கி வச்சிட்ருக்காரு, எப்போ பார்த்தாலும் எங்கள் அம்மா கிட்ட சண்டை போட்டுட்ருக்காரு, இந்த வீட்டில் நான் நிம்மதியாக படிக்க முடியல, அதனால எங்கள் அப்பா பிடிக்கல. அன்புக்குரிய உறவுகளே, பெற்றோர்களே, சொந்தங்களே, திட்டுறீங்களா இல்லை பேசுகிறீங்களா, புருஷ மனைவிக்குள்ளே சண்டை வருதா, 2 பேரும் கதவை சாத்திங்க, பிள்ளைகளை வெளியே விட்டுருங்க. என்ன பண்ணுவோம் பண்ணுங்க, ரகலை பண்ணுங்க.
பிள்ளைகள் முன்னால் உங்கள் வெறுப்பையும் உங்கள் பிரச்சனைகளையும் நீங்கள் சொல்லாதிருங்கள். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் உங்கள் நடத்தையை பார்க்கின்றார்கள். உங்கள் பிள்ளைகள் உங்கள் கவனத்தை ஈர்க்கக்கூடிய சக்தியை படைத்தவர்களாக இருக்கிறார்கள். இப்போ ஒரு கேரக்டர் யாரு? சாலமோன். என்ன பண்ணாரு? அவர் கேட்கணும்னா எல்லாத்தையும் கேட்டிருக்கலாம். ஆனால் கேட்டதெல்லாம், கெட்டதையெல்லாம் தருவாரே சுராஜனே, கேளாததும் தருவார் நித்திய ஜீவனே. சொல்லுங்க, ரெடி? கெட்டதையெல்லாம் தருவாரே சுராஜனே, கேளாததும் தருவார் நித்திய ஜீவனே. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? பைபிள் சொல்லுது, அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் சாலமோனுக்கு ஆண்டவர் கொடுத்தார். பிள்ளைகள் ஆண்டவரிடத்திலே கேட்பதற்கு பெற்றோர்கள் உற்சாகமூட்ட வேண்டும். அந்த பிள்ளைகள் பக்கம் உங்கள் கவனத்தை நீங்கள் திருப்ப வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு வலியுறுத்த ஆசைப்படுகின்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயந்து 112ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். 128ஆம் வசனம் 1ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ பாக்கியவான். 119ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் சொல்கிறது, என்ன சொல்லுது? வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனாலே. பிரசங்கி, சாலமோன் எழுதின பிரசங்கின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் முதல் வார்த்தை ரொம்ப அருமையான வார்த்தை. பிள்ளைகள் எடுப்பாங்களா? வாலிபனே, நீ உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. இன்டர்நெட்டு, ஃபேஸ்புக்கு இல்லையா, இன்றைக்கி நம்ம சோஷியல் மீடியா நம்முடைய மனதை திசை திருப்புகிறது. சோஷியல் மீடியா இன்றைக்கு தவறான பாதைக்கு நம்ம நடத்தி செல்கிறது. யோசித்து பாருங்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய வசனத்தை நாம் சொல்லிக் கொடுப்போம். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் சொல்லிக் கொடுப்போம். ஆதியாகமத்தில் நான் இந்த பகுதியை வாசித்தேன். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், 34ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 34ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆதியாகமத்தை சொல்கிறேன். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அங்கே லேயாளின் மகளாகிய தீனாளை பற்றி சொல்லப்படுகிறது. எல்லாரும் சொல்லுங்க, லேயாளின் மகளாகிய தீனாளை பற்றி சொல்லுகிறது. டயானா மாதிரி புகழ்பெற்ற ஒரு மகள். 12 பேர் அண்ணன் தம்பிங்க, இவ ஒருத்தி மட்டும்தான் மகள். அதனால அவங்க அப்பா ரொம்ப செல்லம் கொடுத்தார். செல்லமே கொஞ்சம் குறைச்சிக்கணும், ரொம்ப செல்லம் கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, தீனாள் ஊர் சுற்ற போனாள். சொல்லுங்க, தீனாள் ஊர் சுற்ற போனாள், தரம் கெட்டு போனாள். ஆண்டவர் சியோன் பர்வதமாகிய அவருடைய சிங்காசனத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார். அவரை சந்திப்பதற்காக மிஸ்டர் பிசாசு வருகிறான். அவனை பார்த்து ஆண்டவர் கேட்கின்றார், உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமானுமாயிருக்கிற என் தாசனாகிய யோபின் மீது கண் போட்டாயோ? பிள்ளைகளே, உங்கள் மேலே பிசாசு ரொம்ப கண் வச்சுருக்கிறான். செல்போனை கையில் கொடுத்து உங்களை அட்டகாசம் பண்ணி தலை சுத்த வச்சு கீழே தள்ளி விட்டுருவான். எவ்வளோ நேரம் செல்ஃபோன் படிக்கிறீங்க, பார்க்குறீங்க? எவ்வளோ நேரம் டிவியில் உங்கள் நேரத்தை செலவு பண்ணிக்கிறீங்க? எவ்வளோ நேரம் உங்கள் புஸ்தகத்தில் உங்கள் நேரம் பாடத்தில் செலவு பண்ணுறீங்க? எவ்வளவு நேரம் பைபிளில் உங்கள் நேரத்தை செலவு பண்ணுறீங்க? இந்த உலகத்தில் எதை விட்டாலும் பிள்ளைகள் மறந்து விடுவார்கள். ஆண்டவரையும் ஆண்டுடைய வார்த்தைகளையும் பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுத்தால் அவர்கள் என்றைக்கும் மறக்க மாட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வாலிபனே, 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பிள்ளைகளை எடுத்து வாசிங்க. பிரசங்கி
9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். என்னை சந்தித்த வார்த்தை, என்னை மாற்றிய வார்த்தை, வாலிபனே உன் இளம் பிராயத்தில் நீ சந்தோஷப்படு. வாசிமா 9:11, 11:9. வாலிபனே எழுந்திருந்து வாசிமா. வாலிபனே என்ன வசனம்? 11:9. 11:9. வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு. தம்பி தங்கச்சிங்களா, உங்கள் இளமையிலே சந்தோஷப்படு. உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் வாலிப நாட்களில் உன் இருதயம் உங்கள் பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும். உன் நெஞ்சின் வழிகளிலும். எல்லாரும் என்ன பாருங்க, நெஞ்சின் என்னம்மா? இந்த பிஞ்சு மனசு தான் நெஞ்சு. உன் நெஞ்சின் வழிகளிலும். உன் கண்ணின் காட்சிகளிலும். அடப்போமா, நீ என்னம்மா, உனக்கு ஒன்றும் தெரியாதுமா, சும்மா இருமா போப்பா, உனக்கு என்னப்பா தெரியும்? இதுக்கு தான் நெஞ்சு வழி. உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. எது கண்ணின் காட்சி? ஃபேஸ்புக்கு, இன்டர்நெட்டு, இன்ஸ்டாகிராம், வேற என்னெல்லாம் இருக்குது? ட்விட்டர், இதெல்லாம் நடப்பா, போப்பா, பாருப்பா. இப்போ சொல்றார் ஆண்டவர், ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை அறி. தேவன் உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை. அப்படின்னா ஆண்டவர் உன்னை நியாயம் தீர்ப்பார் என்பதை நீ மறந்து விடாதே. ஆண்டவர் உன்னை பார்த்து நீ செய்வது தவறு பேட்டா பேட்டி என்று ஆண்டவர் உனக்கு புத்தி சொல்லுவார். சங்கீதக்காரன் எழுதுகின்றான், அவர் உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவார். சொன்ன இல்லையா? மிஸ்டர் சைத்தான், மிஸ்டர் பிசாசு வந்தான். எங்கே வந்தான்? ஆண்டவர் இருக்கிற இடத்துக்கு வந்தான். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகின்றார், நீ எங்கே இருந்து வருகிறாய்? அப்போ அவன் சொன்னான், யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நான் உலகமெல்லாம் சுற்றி வருகிறேன். தீனாள் ஊர் சுற்ற போனால் சீர்கெட்டு போனாள். பிள்ளைகள் கூடுமானவரை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். குறிப்பாக பெண் பிள்ளைகளை நாம் விசேஷமாக கேர் எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பட்டம் பெறலாம், பதவி பெறலாம், வருமானம் பெறலாம், நல்லா சம்பாதிக்கலாம். இங்கே கொலோசியர் நிருபத்தில் எழுதிய அருமையான அப்போஸ்தலர் சொல்லுகிறா பாருங்க, 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீதிமொழிகள் 23:22 வாசிங்க. பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு. எல்லாரும் என்ன பாருங்க, பிள்ளைகள் யாருன்னா ஒருத்தர் வாசி பார்க்கலாம். வெங்கடேஷ் வாசிக்கிற மாதிரி வெங்கடேஷ் மகன் வாசி பார்க்கலாம். இங்கே எல்லாரும் கவனிடா. பிள்ளைகளே, சீக்கிரத்தில் முடிச்சிடலாம், வாசிக்க. பிள்ளைகளே எப்படிங்க எப்படிங்க அப்படின்னு என்னங்க? பெரிய இமானுவேல் நம்பர் 1 இருக்கிறியா? என்னென்ன காரியத்திலுமா அப்பா கீழ்பற்ற? நீதிமொழி 22. பிள்ளைகளை வாசிங்க, முடிக்கலாம். சரியா? நான் நிறைய பேர் பேசணும்னு நினச்சேன், இல்லை கடவுள் பந்தி இருக்கிறதுனால நம்ம இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். 2 கேரக்டர், ஒன்று தீனாள், இன்னொன்று சாலமோன். சரியா? இப்போ கொடுக்குற ஆலோசனை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்குற ஆலோசனை. இப்போ சாலமோன் சொல்லுகின்றார். நீதிமொழிகள் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இன்னொருத்தர் ஏசியாவின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 10ஆம் 2 வசனம் வாசிக்கலாம். வாசிமா. உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு. உன்னை பெற்ற உன் தகப்பனுக்கு செவி கொடு. உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை அசட்டை பண்ணாதே. எல்லா பிள்ளைகளும் சொல்லுங்க, உன்னை பெற்ற தகப்பனுக்கு. ஏன் இப்படி சொல்லாமா? என்னை பெற்ற தகப்பனுக்கு அவர் சொல்றது கேட்க மாட்டேன். உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு.
பரத் பிரதருடைய மகன் பின்னால் உட்காந்துட்டு இருக்கான், அவனும் கேட்டுட்டு இருக்கான். அப்பா சொல் தந்தை சொல்மிருக்க ஏன் இவன் மந்திரம் போட போகிறான் அப்பா அம்மாவுக்கு. கொஞ்ச நாள் முன்னால் ஒரு அப்பா வந்தார், அழுறார் உட்காந்து வெறும் ஒரு பக்கத்தில். 2 பையனுங்கப்பா, நான் ஹாஸ்பிட்டலில் சிஎம்ஸில் ட்ரீட்மெண்ட்டு போய்கிட்டு இருக்கேன், என் மனைவி கூலி வேலை செய்து என்னை காப்பாற்றுறா. இந்த 2 பையன்களும் இப்போ பாகம் போட்டு சொத்து பிரித்து எடுத்துன்னு போயிட்டானுங்க. ஒரு நேரம் ஆகாரம் கொடுக்கலப்பா, இப்போ நான் சாவறதா வாடதா எனக்கு தெரிலப்பா, நீங்கள் எதுனா மெடிசன் செலவு கொஞ்சம் உதவி செய்யுங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து நிற்கிறார். சொந்த பிள்ளைகள் இன்றைக்கு பூமி இருந்தால், நிலம் இருந்தால், சொத்து இருந்தால், பணம் இருந்தால் அப்பா அம்மா உருகுவாங்க, உங்களை உருகொலை செய்வாங்க, நீங்கள் உருமாறி போயிடுவீங்க. பெற்றோர்களே கவனமாக இருங்க. பிள்ளைகளே, உங்கள் அப்பா சொல்லை தந்தை சொல்மிருக்க மந்திரம் இல்லை. வெங்கடேஷ் மட்டும்தான் சொல்கிறாரு. சொல்லுங்கள் பிள்ளைகளை சொல்லுங்க, தாயில் சிறந்த கோவில் இல்லை. கோவில் என்பது என்ன? கடவுள் வாழும் புனித ஸ்தலம். எங்கே சர்ச் இருக்குது, எங்கே டெம்பிள் இருக்குது, எங்கே மஜித் இருக்குது? வீடு தான் ஏன் எல்லாமே. நாம் நம்முடைய பெற்றோர்களை கவனம் செலுத்துவதில்லை. உன் தாய் வயது சென்றவளாகும் போது என்ன பண்ணாதீங்க, டாட்டா காட்டாத, போயிட்டு வான்னு சொல்லாத. சம்பங்கி சிரிக்கிறார், ரொம்ப இம்மானுவல் டாட்டா காட்டுறான் போல் தெரியுது. உன் தாய் வயது சென்றவளாகும் போது என்ன பண்ணாத, அசட்டை செய்யாதே, அவமதிக்காதே, விட்டுவிடாதே, கை விட்டுவிடாதே. அன்புக்குரிய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லும் வார்த்தையை நீங்கள் கேட்க வேண்டும். ஏன் இன்றைக்கி இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன்? இன்றைக்கி மாணவர் சண்டே. மாணாக்கர்களாக நம்ம சிறந்த மாணவர்களாக மாணவியர்களாக வாழ வேண்டுமென்றால் கடவுளுக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்கணும். அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படுதல் நமக்கு இருக்கணும். ஆசிரியர் பெரிய மக்களை பெரியோர்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒழுங்க ஆலயத்துக்கு வரணும், அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனத்தை கேட்கணும், அல்லேலூயா. அப்போ தான் ஒரு சிறந்த மாணவனா சிறந்த மாணவியா நீ அங்கம் வகிக்கிற பள்ளியிலே பேறு பெறுவாய், நலம் பெறுவாய். ஆண்டவர் சாலமோனுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் தருவாராக. யோசேப்பை பற்றி வாசிக்கிறோம் வேதாகமத்தில். கர்த்தர் யோசேப்போடு கூட நல்ல வாலிபன், தன்னை கற்புள்ளவனாக காத்து கொண்டான். யோசுவாவின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், யோசுவா குறித்து வாசிக்கிறோம். அவர் இறந்த ஒரு வாலிபனாக தன் வாலிப பிராயத்தில் கடவுளுடைய ஊழியத்துக்கென்று தன் அர்ப்பணித்தார். யாத்திரையாக 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் தாவீது சொல்கின்றார். தாவீது 1 சாமுவேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 12-14 சொல்கிறது, தாவீது தன் செய்கைகள் எல்லாவற்றிலும் புத்திமானாய் நடந்து கொண்டான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மோசே பார்வோனுடைய குமார்த்தியினுடைய மகன் என்று எண்ணப்படுவதை பார்க்கலாம். 11ஆம் அதிகாரம் எபிரேயர் புஸ்தகம் 25ஆம் வசனம், தன்னை கஷ்டப்படுகிற மக்களோடு, துன்பப்படுகிற மக்களோடு, ஒடுக்கப்படுகிற மக்களோடு தன்னை இணைத்து கொண்டு அவர்களுக்கு சகாயம் செய்தான். பிள்ளைகளே, நாம் எல்லாரும் அப்படி இருக்கணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறார். சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள், சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோடே செத்தவன். இன்றைய உலகத்தை நாம் சுகபோகமாய் வாழ்வதற்காக ஆண்டவர் அழைக்கவில்லை. ஆண்டவர் பக்திக்காக நம் ஆண்டவர் அழைத்திருக்கின்றார். ஆண்டவருடைய பயத்துக்காக அவர் பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை நாம் ஆராதிக்க அழைத்திருக்கின்றார். எல்லாரும் கண்களை மூடலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய இதனுடைய அன்பும் தூய ஆவியருடைய ஐக்கியமும் ஆறுதலும் சமாதானம் நாம் அனைவரோடும் நம்மை சார்ந்திருக்கிற நம்முடைய குடும்பத்தார் யாவரோடும் இன்றும் என்றும் சதா காலத்தில் நிலைத்திருப்பதாக. ஆமேன். தேவ ஆசீர்வாத தோடு அடியாரே அனுப்பினார்
அப்பத்தாலே போஷித்து வளர்த்தீயோ, இப்போதும்மை தேடி வந்து மனதார போற்றினோ, மோட்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தோழிவோம். ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவரை ஒருவர் வாழ்த்தி சமாதானத்தோடு சென்று வாருங்கள். God bless you.